வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். G7 உச்சி மாநாட்டில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. இருவரும் ஆறத் தழுவி பரஸ்பர உறவை வெளிப்படுத்தினர். பிரான்சில் முதலீட்டாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடல். இந்தியாவில் முதலீடு செய்வதால் ஏற்படும் சாதகமான சூழல் குறித்து விளக்கியதாக தகவல். புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பது என்பது இந்தியாவின் மரபணுவிலேயே இருக்கிறது. பிரான்சில் பாரத் இன்னோவேட்டிவ்ஸ் 2026 கண்டுபிடிப்பு மற்றும் புத்தொழில் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. உலக பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா பங்களிக்கும். பிரான்சில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. உலகளாவிய சவால்களுக்கு தீர்வு காண இந்தியா, பிரான்ஸ் இணைந்து செயல்படும் என்று பிரதமர் மோடி அறிவிப்பு. இந்தியாவில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உள்ளதாக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேச்சு. இந்தியாவின் சிறந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை அறிமுகப்படுத்த பிரான்ஸை தேர்வு செய்தது பெருமை அளிப்பதாக இமானுவேல் மேக்ரான் நெகிழ்ச்சி. இந்திய வரலாற்றில் அதிக காலம் பதவி வகித்த பிரதமராக மோடி சாதனை படைத்திருப்பதாகவும் பாராட்டு. கீழ்ப்படியும் பணியாளரைப் போல அமெரிக்காவின் உத்தரவுகளுக்கு அடிபணிகிறார் பிரதமர் மோடி. சமரசம் செய்து கொண்ட பிரதமர் ஆட்சியில் இந்தியராக இருப்பது அழிவிற்குரியதாகிவிட்டதாக ராகுல் காந்தி கடும் தாக்கு. புதிய ஆட்சி அமைந்த நாளில் இருந்து ஆளுங்கட்சி நிர்வாகிகளே குற்ற செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்திருப்பதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. குற்றவாளிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொய்கால் குதிரை அரசை வலியுறுத்துவதாக எக்ஸ் பதிவு. பிற கட்சிகளில் இருந்து ஆள் பிடிக்கும் அளவிற்கு தமிழக வெற்றி கழகம் இல்லை. அதிமுக எம்எல்ஏக்களை தாவேகா ஷாப்பிங் செய்வதாக விமர்சித்த திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு அமைச்சர் செங்கோட்டையன் பதிலடி. அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கௌதமி கட்சியில் இருந்து விலகல். தற்பொழுது உள்ள அரசியல் சூழலை கருத்தில் கொண்டும் முடிவு செய்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம். பாஜக கூட்டணியில் இருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் விலகுவதாக ஜி.கே. வாசன் அதிரடி அறிவிப்பு. 12 ஆண்டுகள் கூட்டணி அரசியலில் இருந்ததால் எங்களுடைய வலு குறைந்ததாக கருதி இந்த முடிவை எடுத்திருப்பதாக விளக்கம். அதிமுக வென்ற 47 தொகுதிகளில் 31 தொகுதிகள் பாமக போட்ட பிச்சை என்று எம்எல்ஏ சி.வி. சண்முகம் ஆவேசம். பாமக கூட்டணியில் இல்லாவிட்டால் இபிஎஸ் தோல்வியடைந்திருப்பார் என்றும் விமர்சனம். மகனை அரசியலுக்கு கொண்டுவர இபிஎஸ் நாடகமாடுவதாக சி.வி. சண்முகம் காட்டம். அதிமுக ஒரு குடும்பத்தின் கீழ் சென்று கொண்டிருக்கிறது என்றும் விமர்சனம். அரசியலுக்கு வருவது தொடர்பாக நல்ல முடிவை எடுத்திருப்பதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் அறிவிப்பு. விரைவில் ரசிகர்களை கூட்டி மேடையில் தனது தாய் முன்னால் முடிவை அறிவிக்க இருக்கிறேன் என்றும் பேட்டி. தெரு நாய்களுக்கு கூட அவற்றிற்கு பிடித்த உணவை கொடுக்க வேண்டும். அதுபோல மக்களுக்கு தேவையானதை அறிந்து செய்ய கால அவகாசம் தேவை. மக்களுக்கு அரசு செய்ய வேண்டிய பணிகள் குறித்து தெரு நாய்களுடன் ஒப்பிட்டு ராகவா லாரன்ஸ் பேசியதால் சர்ச்சை. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் மோதல். கடம்பூர் ராஜுவை கண்டித்து சிலர் பேசிய நிலையில் மற்றொரு தரப்பு எதிர்ப்பு.
தமிழகத்தில் மீண்டும் தேர்தல் வந்தால் திமுகவுக்கு இப்பொழுதுள்ள இடம் கூட கிடைக்காது. சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் ஆரூடம். தமிழக பாஜகவுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது என்று அண்ணாமலையின் புதிய இயக்கத்தை மறைமுகமாக சாடிய வானதி சீனிவாசன். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசுக்கு பாஜக துணை நிற்கும் என்றும் பேட்டி. பத்திரப்பதிவுகளை ஆன்லைன் மூலம் பதிவு செய்யும் முறை 6 மாதங்களில் நடைமுறைக்கு வரும். வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் பேட்டி. ராயபுரம் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ஷீலா மேரி கைது. காவலர்களிடம் மோசடி செய்த வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் அதிரடி நடவடிக்கை. பொன்னேரி எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைக்க அமைச்சர் ஆனந்த் தாமதமாக வந்ததாக தொண்டர்கள் அதிருப்தி. அமைச்சருடன் செல்ஃபி எடுக்க முயன்ற நிர்வாகிகளை பவுன்சர்கள் தரக்குறைவாக பேசியதால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம். தமிழகத்தில் பெண்கள் சிறுமிகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் குற்றங்களுக்கு கண்டனம். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம். மானாமதுரையில் தனியார் பங்கில் பெட்ரோல் நிரப்பிய வாகனங்கள் நடுவழியில் பழுதாகி நின்றதால் அதிர்ச்சி. கலப்பட பெட்ரோல் விநியோகிக்கப்பட்டதாக வாகன ஓட்டிகள் புகார். கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜா கடை அருகே ஒற்றை காட்டு யானை தாக்கியதில் விவசாயி படுகாயம். காட்டு யானைகள் அட்டகாசத்தை கட்டுப்படுத்த கோரி கிராம மக்கள் சாலை மறியல். திண்டுக்கல் மாவட்டத்தில் பறிமுதல் செய்த 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புகையிலை பொருட்கள் குழி தோண்டி புதைப்பு. போதைப் பொருட்கள் தடுப்பு பிரிவு போலீசார் நடவடிக்கை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே களைகட்டிய மீன்பிடி திருவிழா. கட்லா, ஜிலேபி, குரவை, விரால் உள்ளிட்ட மீன்களை பிடித்து உற்சாகம். மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து தேங்காய்திட்டு துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு கிளம்பிய மீனவர்கள். கடலுக்கு செல்லும் விசைப்படகுகளை கொடியசைத்து துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ரெங்கசாமி. மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து கடலுக்கு புறப்பட்ட காரைக்கால் பகுதி மீனவர்கள் துறைமுகத்தில் இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து சென்ற படகுகளின் காட்சியை கண்டுகளித்த பொதுமக்கள். ஓசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் சிக்கி உயிருக்கு போராடிய மூதாட்டி உயிருடன் மீட்பு. ஆர்ப்பரித்து சென்ற நீரில் இறங்கி உயிரை பணயம் வைத்து மீட்ட தீயணைப்புத்துறை வீரருக்கு குவியும் பாராட்டு. குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டுவதால் 3வது நாளாக குளிக்க தடை. அருவியில் குளிக்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் நாளை பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை மறுநாள் மிதமான மழை பெய்யக்கூடும் என தகவல். கர்நாடக மாநிலத்தில் அரசு அதிகாரியை காலணியால் தாக்கிய விவசாயி. இழப்பீடு வழங்குவதில் தாமதம் மற்றும் பாகுபாடு காட்டப்படுவதாக கூறி ஆவேசம். ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டியில் ஹைதி அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஸ்காட்லாந்து அணி அபார வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் 2-0 என்ற கோல் கணக்கில் துருக்கியை வீழ்த்தி ஆஸ்திரேலியா வெற்றி.
நாளை காலை 7:30 மணிக்கு நடைபெறும் ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் ஸ்வீடன், துனிசியா அணிகள் மோதல். காலை 9:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஸ்பெயின், கேப் வெர்டே அணிகள் பல பரீட்சை. நாமக்கல் மண்டல பண்ணைகளில் முட்டை கொள்முதல் விலை 10 காசுகள் அதிகரித்து ₹6.30 நிர்ணயம். கடந்த 4 நாட்களில் 40 காசுகள் வரை உயர்ந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி.